வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிகரம் தொடு சீரீஸ்ல 60 டேஸ் 40 பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ்ல டே 1ல இருக்கும். இன்னைக்கு நம்ம பிசினஸோட ஃபவுண்டேஷனை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சைமன் சினக் கோல்டன் சர்க்கிளை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுற சைமன் சினக் கோல்டன் சர்க்கிள்ல 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. வை, ஹவ் அண்ட் வாட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வை. வை அப்படின்றது என்னோட பிஸ்னஸை நான் எந்த பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணா, என்ன பேஷன்னால அதை நான் ஸ்டார்ட் பண்றேன்னு ஐடென்டிஃபை பண்ணா பிஸ்னஸ்ல வந்து நம்ம ஒரு சஸ்டைனபிள் growth-அ வந்து செட் பண்ண முடியும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஸ்டால்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துறாங்க. அவங்க கிட்ட ஏன் நீங்க இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேஷுவலா அவர் பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, நான் நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்கேன் வெளியிடங்கள்ல. அங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. இதனால ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல ஸ்டால்ஸ் கொடுக்கணும், ஸ்மால் பிசினஸ் ஓனருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுல எனக்கு நிறைய வந்து லாங் டைம் வெண்டார்ஸும் கிடைச்சாங்க. அவங்க எங்களோட ரொம்ப நாள் டிராவல் பண்றாங்க. இந்த பிசினஸை நான் ஒரு நல்ல ஒரு growth ஃபேஸ்ல என்னால நடத்த முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கான பர்பஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ஒரு நல்ல growth பேஸில் உங்களால் நடத்த முடியும் அப்படின்ற இந்த ஐடியாவோட இன்னைக்கு எபிசோட நிறைவு பண்ணுறேன். நாளைக்கு நம்ம அடுத்த 2 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.